ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜூப்ஸ்ரீ தமிழா. ரொம்ப மாதங்கள் வெயிட் பண்ண ஒரு வழியாக ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டை மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது, தற்போது எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு அறிவிப்புங்க, ரிசல்ட் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இது போன்ற முக்கியமான தகவல்கள் ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தோட அஃபீஷியல் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. ஸோ இந்த ஒரு இணையதளம் வந்தெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த ரேஷன் கடை வேலைக்கான சேல்ஸ்மேன் பணிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை டச் பண்ணால் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த பிடிஎஃப்பை பொறுத்தவரையும் சேல்ஸ்மேன் பணிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருடைய அப்ளிகேஷன் நம்பர், பெயர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இன்டர்வியூ போயிட்டு வந்து இவங்க எல்லாருமே வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட். இவங்க எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு. ஓகேவா? புதுசாக அப்ளை பண்ணுறவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் தான். இது ஆல்ரெடி வந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் நேர்காணல் போய் அதுக்கப்புறம் இப்போது இதற்கான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. மொத்தமாக 66 பேருக்கு இந்த சேல்ஸ்மேன் பணி அப்படிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்தது தான் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தற்போது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் மாவட்டத்திற்கான ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல அந்த வெப்சைட்டில் தான் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் டிஆர்பி அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மாவட்டத்தின் பெயரை கொடுத்து ஸ்பேஸ் டிஆர்பி அப்படின்னு மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும். ஸோ அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அந்த டிஆர்பி வெப்சைட் வந்து வந்துடும். ஓகே, அந்த சொசைட்டி வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ள லிங்க்கை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக உள்ளே வந்துட்டு இதில் இந்த ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அந்தந்த மாவட்டத்தோட ஹோம் வெப்சைட்டில் தான் பார்த்திங்கன்னா இதற்கான ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இன்னும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அப்டேட் பண்ணலை. தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 100% எல்லா மாவட்டத்துலேயும் டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ தானே மணி 9:30 ஆகுது. ஸோ அப்படியே ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் எல்லாத்துக்குமான அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஹோமில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோமில் வெளியிலே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த திருப்பத்தூர் மாவட்டம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கல்ல அதே மாதிரியே. ஓகே, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே வந்து சந்தேகத்திலையும் வெயிட் பண்ணிட்டுமே இருந்தோம். ஒரு வழி அதற்கான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரோட நேம்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கோ எல்லா மாவட்டத்துலேயுமே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்குலாம் ஆஃபர் லெட்டருமே ஜாயினிங் லெட்டருமே உங்களுக்கு வந்து வரும், போஸ்ட் மூலமா வரும். கடந்த முறை வந்திருந்தது, இந்த முறை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து ஜாயின் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், அது போன்ற தகவல் எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு மாவட்டமாக ரிசல்ட் வர நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நிச்சயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.